ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம முத்துப்பாண்டி ரொம்ப கேவலப்படுத்திடுறாங்க நம்ம ரத்னாவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்முகத்தை இல்லாமல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்தில் கூட்டிடுறாங்க. ஸோ வெங்கடேஷும் நேராக பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சண்முகம் பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்ட இவன் என் தங்கச்சியை வார போகிற இடமெல்லாம் அசிங்கப்படுத்துகிறான், ஒரு வாத்தியார் கூட ரூமில் சேர்த்து வச்சு கூட அசிங்கப்படுத்திருக்கான், இப்படிப்பட்டவன் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா தேவையில்லை, அதை விட அவன் பாலாவட்டியாவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம ரத்னா கிட்ட முடிவை கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இவன் கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னதும் உடனே நம்ம பரணி அதான் இஷ்டம் இல்லைல்ல, உடனே அந்த வெத்தலை மேலே தாலியை கலட்டி வை ரத்னா அப்படின்னதும் இங்கே பாரு ரத்னா, அவசரப்படாத, நீ ரொம்ப அவசரப்படுற, சொல்கிறத கேளு அப்படின்னு இந்த பக்கம் வெங்கடேஷ் சொன்னதும் பார்த்தியால அவன் வேணான்னு சொல்லும் போது தான் நீ கலட்டி வைக்கணும், உடனே கலட்டி வையில ஆனால் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சண்முகம் சொன்னதும் உடனே ரத்னா தாலியை கலட்டலான்னு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம வெங்கடேஷ் போதும் நிறுத்துங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு இந்த ரத்னா கூட நான் இவ்வளோ பிரச்சனை பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்க 2 பேருக்கும் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கவே இல்லை, அதாவது சாந்தி முகூர்த்தங்கிறதே இன்னும் நடக்க இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நான் இவளை இழுத்துட்டு போய் கட்டாயப்படுத்தி சாந்தி முகூர்த்தம் நடத்த போறேன், அதுக்கப்புறமா தாலியை கலட்டலாமா வேணாமான்னு அவளே முடிவெடுக்கட்டும் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி பார்த்துட்ருக்க, வாடி போகலாம் அப்படின்னுட்டு வெங்கடேஷ் அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு ரத்னா கையை பிடிச்சி இழுக்கலான்னு போகும்போது உடனே சண்முகம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை அசிங்கப்படுத்தினது இல்லாமல் என் தங்கச்சி உடம்புல என் கண்ணு முன்னாடியே நீ கை வைப்ப அப்படின்னுட்டு வெங்கடேஷ் சண்முகம் அடிக்கலான்னு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா வெங்கடேஷை அடித்ததும் அவங்க கொஞ்சம் அடியாட்களோட சேர்ந்து தான் போல் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. உடனே அந்த அடியாட்கள் எல்லாருமே சேர்ந்து சண்முகத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அடிங்கடா விடாதீங்கடா அப்படின்னதும் கூடவே முத்துப்பாட்டியும் சேர்ந்து வெங்கடேஷோட அடியாட்களை அடிச்சிட்ருக்காங்க. இவனெல்லாம் ஒரு ஆம்பளையாங்கிற மாதிரி தான் எல்லாரும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் சண்முகத்தால் அந்த இடத்துல சமாளிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சண்முகத்தை வெங்கடேஷோட அடியாட்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க. அப்போது நம்ம வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா விடாதீங்க, அவனை இந்த இடத்துலையே கதையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூர்மையான பொருளை எடுத்துகிட்டு சண்முக கதையை முடிக்கலான்னு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து யாரோ தெரியல ஒருத்தங்க தடுத்து நிறுத்துகிற மாதிரி காமிச்சு இந்த ப்ரோமோ முடிச்சிடுறாங்க. ஸோ எப்படியோ ரத்னா நம்ம வெங்கடேஷ்ட தாலியை கலட்டி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டாங்க. ஸோ எப்படியோ தாலி கலட்டி பாட்டிட்டு ஆனால் சண்முகத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. வாங்க வெயிட் பண்ணி பார்த்து